ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரதீப் சேது. இது வரைக்கும் பிரதீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மத்திய சர்க்கார் என்ன செஞ்சுருக்குன்னா, பார்லிமெண்ட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதாவை பாஸ் பண்ணி அதில் ஓரளவில் வெற்றியும் கண்டிருக்குது. ஆனால் எதிர்கட்சிகள் குய்யோ முறையோன்னு சொல்லிட்டு கூப்பாடு போடுறாங்க பார்லிமெண்ட்டில். ஏதாவது அதோட பாதகங்களை அவங்க பட்டியலிட்டு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு அதெல்லாம் இல்லை, மாநில சுயாட்சிக்கு இது ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதத்தில் ஆபத்துன்னு சொன்னால் தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு முடியாது முடியாது முடியாதுன்னு கூப்பாடு போடுறது எந்த விதத்தில் நியாயம்? இது 50 வருஷத்துக்கு முந்தி ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்னு தானே இருந்தது. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, பார்லிமெண்ட்டு, சட்டசபை, உள்ளாட்சி தேர்தல் இதிலெல்லாம் யாராவது ஒருத்தர் இறந்து போனால் இடைத்தேர்தல் நடந்தது. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, கால விரயம், பொருள் விரயம் எல்லாமே போச்சு. மனித அதிகாரிகளோட தேவையில்லாத செலவு, நேரம் அப்படிலாம் ஆகிட்டு இருந்ததுனால என்னாச்சுன்னா, ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை முன்னிறுத்த முடியல. எப்போவுமே ஏதாவது ஒரு காரணத்தால் யாராவது ஒருத்தர் இறந்ததுனால இடைத்தேர்தலுங்கும்போது எல்லார் கவனமும் அங்கே தான் போகும். அந்த அதிகாரிகள், தேர்தல் ஆணையம், மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் எல்லாமே என்ன செய்யும்னா, கவனத்தை அதில் தான் கொண்டு போய் முடக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நல்லது செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கூச்சல் போடுறது எந்த விதத்தில் நியாயங்கிறத எதிர்கட்சிகள் கூச்சலோடு நிறுத்தக்கூடாது, விளக்கம் சொல்லணும். இல்லைன்னா என்ன செய்யணும், ஒரு மக்கள் மத்தியில் ஓட்டு எடுக்கணும். அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஓட்டு எடுத்து அதனுடைய பெரும்பான்மையை வச்சு ஒரே தேர்தல் ஒரே நாடு சாத்தியம், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு இப்படி கூச்சல் போடுறதுல எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா அது பாரதிய ஜனதாவுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது கேரண்டி உங்களுக்கு கொடுக்க முடியுமா? எல்லா கட்சியும் போல் அதுவும் போட்டி போட போகுது. மக்கள் முடிவை சொல்ல போகிறாங்க. அது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாகவா அல்லது காங்கிரஸுக்கு சாதகமாகவா அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் அது கூடாது மாநில சுயாட்சி பாதிக்கப்படுதுன்னு கத்துறதுல எந்த விதத்துலையாவது நியாயம் இருக்குதா? நிச்சயமாக இல்லை. அதுதான் உண்மை. அதை விட்டு போட்டு இது போல் செய்கிறது நல்லா இல்லை. அதனால் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதுன்னா அந்த விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லுங்கள். மக்கள் மத்தியில் சொல்லுங்கள், பார்லிமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே தேர்தல் ஒரே நாடு நடத்துறதுனால இதெல்லாம் சாதகம் இல்லை, பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறமா மக்கள் முடிவு எடுப்பாங்க.